என்ன இதுல தப்பு? அவர போட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தாவேக்காவே சொல்லல. நீங்க என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க இருக்க எல்லா டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் பொசிஷன ஹோல்ட் பண்ணி தாவேக்கா இன்னைக்கு குடுத்திருக்குன்னா, நீ நல்லா பாப்பன்ட்டு தான். ஆனா நீ நல்லா பண்ணியிருக்கன்னு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கெல்லாம் குடுக்கல. இதுவரைக்கும் தாவேக்கா அப்படிதான் ரன் ஆகுது. கரெக்ட்டா? இங்க யாரும் எக்ஸ் எம்பியோ, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியனோலாம் கிடையாது தாவேக்கால. நீ நல்லா பண்ணுவேன்னு ட்ரஸ்ட் பண்ணி தான் குடுத்துருக்காய்ங்க. அப்புறம் மாஸ்டர் அப்ப ரூபி சகாயம் ஐஏஎஸ் போடலாம்னு சொன்னாங்க. அப்ப அது கரெக்ட்டா? என்ன தெரியுமா? ஆப்ஷன்ஸ தான் வைக்கிறாங்க அவங்க. டேய் இல்ல ஆப்ஷன்ஸ இல்ல சொல்லுங்க. அதுதான் நான் இல்ல இல்ல சொல்றேன். அதுவே இல்ல தப்பு தான் நான் நான் சொல்றேன். அப்படி நீ சொல்ற வாதத்துல ஒரு பார்த்தா அதுவும் தப்பு தான். கைஸ் நான் என்ன சொல்றேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒருத்தருக்கு தளபதி குடுத்திருக்காருன்னா, கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்துல குடுக்கறதுக்கு சகாயம் ஐஏஎஸ் மாதிரி கூட பீப்புள் இருக்காங்கன்றது எக்ஸாம்பிள் குடுக்குறேன். கேவிஎன் ப்ரொடக்ஷன் மாதிரி ஒரு மல்டி பில்லியனர் தான் அத அனுபவிக்கணும்னு கிடையாது. ஹானஸ்டா உழைச்சு ரிட்டையர் ஆயிருக்கிற எத்தனையோ நல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், நேர்மையான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தமிழகத்துல இருக்கிறாங்க. அவங்க டிவிகேல இல்லனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தளபதி தலை நிமிர வச்சிருக்கலாம். That would have been a national news if he has done it. This is a wrong move from தளபதி. அது நான் ரூபி ரூபி நீ சொல்ற கருத்து கர்நாடகால இருந்து வந்ததுனால நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. இல்ல இல்ல கரெக்டா? இல்ல கர்நாடகான்னு கூட கிடையாது. அது ஒரு பாயிண்ட். ஓகேவா? நான் என்ன சொல்றேன், இஸ் ஆல்ரெடி மல்டி பில்லியனர். தேர் இஸ் நோ, நீங்க இதுல ஒரு விஷயம் நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா யூ ஷுட் திங்க் ஃப்ரம் ஆல் பாயிண்ட் ஆஃப் வியூ. யூ ஆர் நவ் அ பொலிட்டிக்கல் இன்டு பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஆல். இப்போ என்னோட மேனேஜர் எனக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், என் மேனேஜர் என்கிட்ட 1-on-1 கொடுத்து உனக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேமா, நீ இந்த இது பண்ணணும், அடிஷனலா இதை எடுத்து பண்ணணும்னு எனக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா ஹி இஸ் திங்கிங் ஃப்ரம் த அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நம்ம ஒரு பர்சன் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு வந்தா இவங்களால எனக்கு இந்த விஷயத்துல ஒரு growth இருக்கு, ஷீஸ் ஷோயிங் சம் அமௌண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்ன்றது ஹி இஸ் திங்கிங் ஃப்ரம் லீடர்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ். இது தளபதி as a CM, he is now a political face of Tamil Nadu. He, before taking a decision at the leadership level, should think from all point of view. Okay, in politics படி பார்த்தா இன்னைக்கு யோசிச்சு பாரு, இன்னைக்கு ஒரு ரன் பண்ணாரு. It was a biggest strategy, complete strategy. அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிக் திங்ல நைஸா நைட்டு ஒரு சொருகிட்டாரு. ஹீ நோஸ் ஒரு பிக் திங்க பத்த வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பெரிய கோடுக்கு நடுவா ஒரு குட்டி கோடை போட்டு விட்டாரு. ஹீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அ பொலிட்டிக்கல் கேம். இந்த பொலிட்டிக்கல் கேம்ல இந்த மாதிரி டிசிஷன்ஸ் சம்வேர் இனிஷியல் இவர் நினைக்கலாம், ஓகே இப்போ இது பயங்கரமா பத்திக்கிட்டு எரியும், அடுத்த 2 நாள்ல டைடவுன் ஆயிடும்ட்டு. கண்டிப்பா கிடையாது. என்னோட கணிப்பு தளபதியோட கரெக்டா இருந்தா ஆஃப்டர் 2 days he is withdrawing it, then இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் பார்ப்பேன். how it happened to that astrologer thing. இல்ல இதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா somewhere he is playing a mastermind game behind it, because Kaveri issue, Karnataka, he is linking the power centers together ன்னு நான் அந்த பாயிண்ட். ஆனா நீங்க இவ்வளவு பேசிட்டு ஆஃப்டர் ஆல் கேவிஎன் ப்ரொடக்ஷனால ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் கர்நாடகாவோட இல்ல காவேரி இஷ்யூவை மான்ஸ்டர், நான் ஹேண்டில் உங்களுக்கு பண்ணாலும் இல்ல நான் இது இருங்க காவேரி இஷ்யூவை ஹேண்டில் பண்றதுக்காக நீங்க யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இல்ல அப்படி ஒருத்தங்க முட்டு கொடுத்தாங்க மான்ஸ்டர். நான் அந்த இத அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ரூபி. இல்ல திருப்பி I will tell you something. There are power centers who are operating அங்க. நான் இப்ப அது எதுவுமே இங்க பேசல, பட் இங்க ஒரு இது படிச்சேன். I felt there was some sense to it, but நான் அதை இங்க கொண்டு வரல. படிச்சீங்க பாத்தீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ண நீங்க ஸ்டேட்டோட பாலிசிஸ காவேரி இஷ்யூவால நீங்க அவரை வச்சு நீங்க கேம் ஆடலாம் நினைச்சீங்கன்னா குவைட் அ ஜோக் தான். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதுல ஒரு லீன் பாயிண்ட் இருக்கு. இந்த லைனை மட்டும் நான் டிரா பண்றேன். மேபி யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் ரைட் ஆர் லெஃப்ட், நீங்க அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐடியாலஜி இல்ல, சைடை தான் சொல்றேன், ரைட் ஆர் லெஃப்ட் சைடை சொல்றேன். இங்க பாருங்க, இங்க பீப்புளோட மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு தெரியுமா? தாவேக்கா சொல்றதுக்கு முன்னாடி தாவேக்கா இதுக்காக தான் சொல்ல போகுதுன்னு ஒரு அசம்ஷன்ல உட்காந்து நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் ஜஸ்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு அ நாலேஜ் அண்ட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு புரிதலுக்காக தான். இது தாவேக்காவோட ஸ்டாண்டே கிடையாது. இப்போ இன்னைக்கு ஷாலினி கொடுத்த இவ்வளவு பெரிய விளக்கமும் தாவேக்கா ஸ்டாண்ட் கிடையாது. இது தாவேக்காவோட ஸ்டாண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது என்ன ஸ்டாண்டர்டு தாவேக்கா இதுவரை சொல்லவே இல்லை. எக்ஸாக்ட்லி, இது ஜஸ்ட் ஆமா, இதுல நீங்க ஆமா, அதனாலதான் சொல்றேன், நீங்க எந்த ஒரு டாபிக்கும் தாவேக்கா விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாவேக்காக்காக முட்டு கொடுக்காதீங்க. லெட் டிவிகே ஸ்பீக்ஸ், அபிஷியல் ஸ்பீக்ஸ்.
லெட் தம் சே ஃபார் வாட் பர்பஸ் அண்ட் ஃபார் த வாட் நீட் நான் இவர் அப்பாயிண்ட் பண்ணன்ட்டு அன்டில் தட் டோன்ட் கெட் இன்டு கன்க்ளூஷன் நீங்க இவங்க இதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்காதீங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி வந்து தாவேக்கா வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு நீங்க பொறுப்பேற்று இங்க நீங்க பதில் சொல்லி உங்க டேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா இங்க காமன் சென்ஸ் உள்ள கொஸ்டினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. they will ask questions who else not there is a no one there right person in தமிழ்நாடு available. அவரை தான் நீங்க போடணுமா? தமிழ்நாட்டுல ஒரு அவைலபிளா இல்லையோ யாருமே உங்களுக்கு கிடையாதான்னு கேள்வி கேட்கறதுக்கு இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, கேட்பாங்க. தாவேக்காவே இன்னும் அந்த நிலப்பாடம் உங்களுக்கு சொல்லலைன்னா அந்த அளவுக்கு தான் தாவேக்கா நம்மள பாக்குது. உங்களுக்கு நான் விளக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நான் சொல்றதை நான் பண்றதை பண்ணுவேன் அப்படின்ற தாவேக்கோட நிலப்பாடு இருக்கு. ஒரு தாவேக்காக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு. விளக்கம் கொடுக்கறதே கிடையாது. நம்மளே பேசிக்கணும், நம்மளே ஓய்ஞ்சிரணும். நான் பண்றத பண்ணுவேன். இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்றது வந்து அது ஒரு விஷயம் எனக்கு பட்டதால தான் நான் இது பண்றேன். பட் அது போக வந்து இங்க வந்து டு பி வெரி ஹானஸ்ட், இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம அடிச்சிட்டோம். பட் எனக்குமே அந்த வருத்தம் இருக்கு. இங்க ஐடி விங்ல இல்லாம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம கிரவுண்ட்லயும் சரி வர்ச்சுவல் வாரியர்ஸ்லயும் சரி உழைச்ச ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இது வந்து நம்ம எவ்வளவுதான் 40 days தான் ஆகுதுன்னு இவ்வளோ நாள் முட்டு கொடுத்தாலும் இது வந்து சில நேரங்கள் வந்து இந்த மாதிரி சில டெசிஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி வந்து மனசு வருத்தத்துல இருக்கிறவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருது. அது வந்து நீங்க இங்க யாராவது இருக்கிறீங்க, நீங்க போய் வந்து சொல்ல போறீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட். 46 பேர் அதர் பிசினஸ்ல இருக்கீங்க. சீரியஸா சொல்றேன், சம்வேர் இட் இஸ் ட்ரிகரிங் அ ராங் நர்வ். நம்ம பீப்புளே நமக்கு அகைன்ஸ்டா ட்ரிகர் பண்ற அளவுக்கு தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். please go talk to the right people. You're going to lose. இல்ல ஆக்சுவலா ஒரு நிமிஷம் ரூபி. ஆக்சுவலா மான்ஸ்டர் வந்து இங்க வந்து ஒண்ணு சொன்னான். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்க யாருக்கும் வந்து ரைட்ஸ் இல்லையான்னு. கண்டிப்பா கேள்வி கேட்கலாம் மான்ஸ்டர், நீங்க கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து ஒரே ஒப்பீனியன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் இது இல்லை. இப்ப வந்து மான்ஸ்டருக்கு வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஒப்பீனியன் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயத்துல வந்து எனக்கும் வந்து மான்ஸ்டருக்கும் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரே இப்ப வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்ப டிவி கீழ இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து ரூபிக்கும் மான்ஸ்டருக்கும் அதெல்லாம் தப்புன்னு படுதுன்னா எனக்கு வந்து அது சரின்னு படுது. சோ ஒரு குரூப்புக்குள்ள அப்படிதான் இருக்கும். சோ அதனால வந்து இப்ப நாங்க யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி நாங்க யாருமே வந்து சொல்லவே இல்லைங்க. எல்லாரும் வந்து நீங்க கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கட்சியில ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பா கேள்வி கேளுங்க, இஷ்யூ ரைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது வந்து இப்ப எனக்கு நம்ம அவங்க ஒப்பீனியன் அவங்களுக்கு அதுக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. நீ இந்த அக்செப்ட் பண்ணியே அவன் சொல்லிட்டு. ஆமா அதுதான். இல்ல ஆக்சுவலா மான்ஸ்டர் சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். மான்ஸ்டர் தாராளமா வந்து நீங்க கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து இல்ல மான்ஸ்டர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து எங்களுக்கு இது இருக்கு. அதுதான் நான் சொல்றேன் மான்ஸ்டர், வேற ஒண்ணு. நானும் வந்து யார் பேசுனாங்கன்னு தெரியல, அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நானும் அக்ரி பண்றேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. டிவிகே ஓட டெசிஷன்ஸ் ஆகட்டும், இப்போ யாராவது அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, அது சில குரூப் நம்ம அப்படி இல்ல, நம்ம எல்லாம் பொதுவா எடுத்து பேசுவோம். ஆமா, நான் வந்து தப்பு சொல்லல. பட் எனக்கு மொத்த ஏன்னா இங்க எவ்வளவு பேருக்கு வந்து அந்த இது நாலேஜ் இருக்கு. மாஸ்டர் வந்து ஒரு தாட்ஸ் அதை என்கிட்ட சொல்லுவாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பாயிண்ட் வைப்போம், அவரும் பாயிண்ட் வைப்பாரு. கடைசியில யாருக்கு ஒத்து போதோ ஒத்துன்னு போயிடும், அவ்வளவுதான். இல்ல நான் வந்து அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன் ப்ரோ. நான் வந்து பொதுவாவே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு ஃபீல் ஆகுறதுன்னு நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது, ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வருதுன்னா நம்ம அதை ரியாக்ட் பண்றோமோ, சரி ஓகே. அப்பப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சரி அவங்க தப்பு ஒரு தடவை பண்ணட்டுமே, தப்பான ஆள் முன்னாடி எடுத்தாங்க, திருப்பி அவங்க மாத்திடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்கு. சரி அப்படி எதுக்கு இந்த ஆளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க, நான் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேனே தவிர்த்து. பட் எவ்ரி ஒன் ஹேஸ் ரைட்ஸ் டு கொஸ்டின். நானே டிவிகேக்கு அகேன்ஸ்டா நான் நிறைய போட்டிருக்கேன். நீங்க என் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய தடவை சிஎம்ஏ டேக் பண்ணி விஜய் அண்ணாவே டேக் பண்ணி அப்படிதான் நான் போட்டிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே நான் வரவே இல்ல. இங்க தப்பு என்ன இல்ல ஆக்சுவலி டிராவிட் ஒரே ஒரு விஷயம், ஒரே நிமிஷம். சரி சொல்லு. இங்க மிஸ்டேக் என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து நாங்க கேட்கறோம்னா நாமளே இப்ப இது மாஸ்டர் இல்ல நானே இல்ல ரூபியோ கொஸ்டின் இருக்குன்னா, அதுல வந்து இப்ப நாங்க ஒரு வார்த்தை பிழைக்குதுல, அது வந்து இதுவாகுது, மிஸ் ஆகுது. ஆனா இங்க வந்து சில பர்டிகுலர் ஐடியா நீங்க பாக்குற ஐடியா எல்லாம் ரொம்ப கொச்ச வச்சே கேட்பாங்க, நம்ம பசங்க தான்.
அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண பசங்க ரொம்ப லாங் டைமா சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அவங்க ரொம்ப கொச்ச கொச்சா கேட்பாங்க. கேட்டா இல்லையா? அது தப்பு. புரியுதா இல்லையா? அது பண்ணக்கூடாது. மாசு கோயில் நாங்க யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் உனக்கு இதுல அதை வைக்கலாம். அதை தாண்டி ஒரு அளவு மேல ரொம்ப பேட் வேர்ட்ஸ் உரிமைன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எப்படி கேட்கறேன்னா, உரிமையில நான் அப்படி பேசுறேன். உரிமையில வந்து யாருக்குமே இங்க திட்டுறதுக்கு வந்து யாரையும் திட்டுறதுக்கும் இங்க உரிமை இல்லை. ஓப்பனா சொல்லப்போனா எந்த கட்சியா இருந்தா மாட்டு கட்சியா நம்ம கட்சியா இருந்தாலும் அங்க திட்டுற அளவுக்கு நீ போயிட்டு உன் கோவத்தை என்னத்துக்கு காட்டுற அப்படின்னு ஆச்சுன்னு தான் கேக்குறேன். இல்ல திராவிடு, இப்போ ஒரு நிமிஷம் இல்ல திராவிடு, இப்ப என்ன சொல்ல வரேன், ஒப்பீனியன் வந்து எல்லாருக்குமே சொல்லலாம் திராவிடு. ஆனா அதே இடத்துல வந்து ஒப்பீனியன் சொல்லும் போது என்னன்னா, இப்போ தளபதி வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னு ரூபி வந்து கொஞ்சம் முன்னாடி பேசும்போது சொன்னாரு, என்ன மல்டி பில்லியனர் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு மல்டி பில்லியனருக்கு வந்து சந்தோஷம். தளபதி ஒரு முடிவு இதுக்கு தானே முற்றுப்புள்ளி வைக்கிறோம் நம்ம. தளபதி ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம வந்து கண்மூடித்தனமா ஏன் போகணும் தான் கேக்குறோம். புரிதா இல்லையா உங்களுக்கு? இல்ல டிராவிட் ஒரு அது நிமிஷம் அது நான் போகணும் இல்ல மாஸ்டர். இல்ல சந்தோஷ் திராவிடு, ப்ரோ, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சந்தோஷ் ப்ரோ. நானுமே இது வரைக்கும் ஒரு நாள் இந்த ஸ்பேஸ்ல இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் முட்டு ரூபின்னு தான் பேரு. அந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட டிராவிட் கேளுங்க, தளபதி திட்ட போறீங்கன்னா நான் வரமாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இங்க நடந்த கான்வர்சேஷன் கேட்கும்போது நான் உள்ள வரவே இல்லை. இல்ல ரூபி, பிகாஸ் நானு சந்தோஷ் ப்ரோ சொல்றேன், கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன்ல, நானுமே ஸ்ட்ராங்கா இப்போ ஷாலினி வச்ச பாயிண்ட்ஸ் நான் ஸ்ட்ராங்கா என்னால அந்த மேபி யூஸ் பண்ணி சொல்ல முடிஞ்சிருக்கும். என்னால சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு இந்த நியூஸ் வரும்போது எங்க அப்பாவும் நானும் உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா என்ன பார்த்து கேட்டாங்க, என்னம்மா உங்க ஆள் தமிழ்நாட்டுல ஆளே கிடையாதா? என்ன இங்க போய் ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டான்னு அவரு கொடுத்துட்டாரா? இப்படி இது வந்து ஒரு காமன் பீப்புள் வைக்கிற ஒரு ஓட்டு போட்ட காமன் பீப்புள் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த நியூஸ் டிவில ஃபிளாஷ் ஆனோன்னு எங்க அப்பா என்ன பார்த்து கேட்ட கேள்வி. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து ஒரு ராங் நர்வ டச் பண்ணுது. நம்மளுக்கு புரியும், நமக்கு தளபதி என்ன எடுத்தாலும் கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பாரு. தளபதி எல்லாமே கரெக்டா இதேதான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த நியூஸ் எப்படி போய் அந்த காமன் பீப்புள ஹிட் பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க இது கூட வேணாங்க. நான் முதல்ல இங்க இருக்கிறவங்க கிட்ட ப்ராப்பரா நான் ஒரு விஷயம் கேக்குறேன். ஆர் ராசா தளபதியை கொச்சையா பேசினாரு நேத்து. எத்தனை பேர் கண்டம் பண்ணீங்க? எத்தனை பேர் வந்து இது எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? எத்தனை பேர் ராசாக்கு வந்து நீங்க இது விட்டுருக்கீங்க, அறிக்கை விட்டீங்க? முதல்ல நீங்க அப்படியே பயங்கரம், அப்படியே செம்ம நானு பயங்கரம் அப்படின்றலாம் வந்து இங்க வந்து இந்த தாவேக்கல்ல நிலைப்பாடு எடுத்திருக்கவங்களுக்குலாம் நான் இதுதான் கேட்பேன். என்ன பண்ணாலும் நான் தாவேக்காக்கு சப்போர்ட் சிஸ்டம்ல தான் நான் இருப்பேன். தாவேக்கா இஸ் டூயிங் கிரேட், தாவேக்கா இஸ் டூயிங் குட், தாவேக்கா இஸ் பிரில்லியன்ட், எக்ஸலன்சி, இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். என் வாயிலிருந்து தவறி கூட தப்புன்னு வராது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, சாரி டு சே, நீங்க இன்னொரு கொத்தடிமை ஃபார்மேட்ல தான் இருக்கீங்க. எத்தனையோ நாள் கொத்தடிமைகளை பார்த்து நம்ம கேட்டிருக்கோம். அவங்க ரூல் பண்ணும்போது, டேட் உங்க பார்ட்டி தப்பு பண்ணுச்சுன்னா ஏன்டா தப்புன்னு கூட கேட்க மாட்டியான்னு கேட்ட இடத்துல எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? எல்லாருமே அதே கேள்வி. ஏன்டா தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்கடா. உங்க பார்ட்டிலே தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்கடா. ஏன்டா இப்படி முட்டு கொடுக்குறீங்க? இவ்வளோ அவங்களை கேள்வி கேட்டீங்க. எத்தனை தாவை கெஞ்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இதே ஃபார்மேட்ல தான் இருக்கீங்க. தப்பு பண்ணா முட்டு. இப்போ ஷாலினி வந்து ஏதோ ஒரு ஃபைன் அவங்க வந்து லிங்க்டின்ல பார்த்திருக்காங்க ப்ரொஃபைல்ல. அப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் எடுத்திருக்காங்க. பட் இதுதான் குவாலிஃபிகேஷன் எங்கன்னா ப்ரூவன் இருக்கா? இல்லல்ல. பட் ஷி வாண்ட் டு சே சம்திங். இத ஒரு நல்ல விதத்துல இத கன்வே பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். தாவேக்கா ஸ்டாண்ட் என்னன்னே தெரியாது. உன்னை அந்த அளவுக்கு தானே தாவேக்கா வச்சுக்குது. தாவேக்கா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் எனக்கு அதை சொல்லு. தாவேக்கா உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது? சொல்லு பாப்போம். இங்க இதுதான் மேட்டர். சி, ஒண்ணு ரியலைஸ் பண்ணிக்கோ. நீ வந்து கட்சியோட உறுப்பினர்ல ஏதாவது ஒரு பதவியில பதவியில இருந்து அந்த பதவினால நீ பேசணும்னு நினைக்கிறேன்னா முட்டு கொடுத்து பேசலாம். நீ அப்படி கிடையாது. உனக்கு டெய்லி பேசிஸ்ல ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு, ஃப்ரீ டைம்ல ஸ்பேஸ்ல பேச போற. தாவேக்கன்ற ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ற. ஏன்னா அது ஒரு குட் கவர்னன்ஸ், இது ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்க போற ஒரு பார்ட்டி. ஆனா அந்த பார்ட்டிக்குள்ள இருக்க சில விஷயங்களை பேசுறதுல என்ன தப்பாயிட போகுது? டேய், நான் பேசாதேன்னா நீங்க பேச போறீங்க. நான்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து புசி ஆனந்துக்கு பேனர்ல புசி ஆனந்தோட போட்டோ ஏன் பெருசா இருந்த போது பேச ஆரம்பிச்சோம்டா நானு.
நீ என் கூட டிராவல் பண்ணவங்கிட்ட கேளு. அது எப்படி தளபதி போட்டோவை விட புஷி ஆனந்தோட போட்டோ இருக்கும். நான் கேட்டேன், எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளரோட போட்டோ வைங்க. அவங்க எல்லாருமே முதல்ல வெளிய கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்துதான் மாச்சு சேஞ்ச் ஆச்சு. வெளியில கொண்டு வாங்க. எவ்வளவு நம்ம ஸ்பேஸ்ல அடிச்சது புஷி ஆனந்துக்கு போய் புஷி ஆனந்த் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. யாரும் அந்த இனிமேட்டு வைக்காதீங்கன்னாரு. நான் அங்கிருந்து பேசினேன்டா. நான் இன்னும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கேன். எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா தப்பு தான். என்ன மாதிரி நீங்க இருங்கலாம் சொல்லல. பட் ஹேவ் சம்திங். நீ தப்புன்னு இருக்கும்போது தப்பான்னு நீங்க பாருங்க. அவ்வளவுதான். அதுல அந்த கருத்தை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். தாவேக்காவே ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நான் இதனால தான் இவரை வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்க மட்டும் கொடுக்குறீங்க? லெட் டிவிகே ஸ்பீக்ஸ். நீங்க டிவிகே பதில் சொல்லிட்டோம். டிவிகேக்காரன் வந்து அவங்க டிவிகே கவர்மெண்ட்ல இருந்து யாராவது பதில் சொல்லட்டும். தாவேக்கா எதையும் சொல்றது இல்ல. இங்க இருக்க ஐடிவிங்க எவனும் சொல்ல மாட்டான். இங்க ஹோல்ட் பண்ற எவனும் பதில் சொல்ல மாட்டான். கீழ இருக்க நாம தான் உட்காந்து கத்திக்கணும். டேய் ஓட்டு போட தான் நீ வேணும். அந்த சரத் மேட்டர்ல கூட பசங்க போராடுறானுங்க. இன்னும் ஐடிவிங்க ஒரு மெசேஜ் வரல, நம்ம அபிஷியல் ஒரு மெசேஜ் வரல. இவங்களுக்கு எதுக்கு இந்த பசங்களுக்கு இவ்வளவு மன உளைச்சல் எதுன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப யாரு இது பண்ணுமோ தாவேக்கா பிளே பண்ணுதுடா. உன் ஃபீலிங்ஸ்ல என் ஃபீலிங்ஸ்ல தானே கேம் ஆடுது தாவேக்கா. இங்க பாரு, தாவேக்கா நம்மள வச்சு கேம் தான் ஆடுது. நான் இத சொல்றதுக்கு எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. நான் பிரச்சனை எல்லாம் கிடையாது. மாவன பிரச்சனை வந்ததுன்னா மாவன செருப்பு கட்டி அடிப்பேன் நானு. தாவேக்கா உன்னை வச்சு கேம் தான் ஆடிட்டு இருக்குது. எங்க ஆர்எஸ் அந்த பேச்சு பேசியிருக்கேன். உனக்கு உண்மையாவே தளபதி தொண்டை ரசிகன், நீ பெரிய புளிச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கவன் எல்லாம் நீ நேற்றுக்கு ட்வீட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்குண்டா. ஏண்டா அந்த நரேட்டிவே இன்னும் முடிக்க, அந்த இதுவே நீங்க இன்னும் பேசி முடியல. அதுக்குள்ளே நீங்க கில்லி சரத்தை விளக்கம் கொடுக்க வந்து வச்சிட்டீங்க. அதுக்கும் கில்லி சரத்து கூட எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? ஓபன் சேலஞ்ச் பண்ணு. நான் ரெடி, நான் எல்லா ட்ரக் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கேன். நீ சேலஞ்ச் கொடு. நான் கன்சியூம் பண்ணியிருந்தேன்னா நான் பாத்துக்கிறேன். என் மேல ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி ட்ரக் நீ சேலஞ்ச் பண்ணு. அவர் சேலஞ்ச் பண்ணிட்டோம். அமைச்சர் தானே சேலஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ஃபீலிங்ஸ்ல தான்டா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க கேம். அதுல இருந்து தயவு செஞ்சு மூலிகை ஏஞ்சி வந்துருக்குடா. அதுல இருந்து வெளில வந்துருங்க. நம்ம கேம் அந்த ஒரு நல்ல கவர்னன்ஸ் வரணும்ன்றது உன் மைண்ட் செட்ல இருக்கா? தட் இஸ் வெரி வெரி அப்ரிஷியேட்டபிள். நீ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நிக்கிறனா அதுதான் உன்னோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுல ஒரு விஷயம் தாவேக்கா நல்லது பண்ணிருக்கு, நல்லது சூப்பரா பண்ணிருக்கு. இன்னைக்கு பாரு எத்தனை ஸ்கூல்ஸ், எத்தனை காலேஜஸ். வேம்பு வந்து சொல்றாப்பல, நான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கூல்ல நான் கொடுக்கணும்னா கூட இவனுங்க லஞ்சம் வாங்குறானுங்க. அதுக்கு தாவேக்காவை நீ பாராட்டுறதுக்கு 100% இது நிறைய இது இருக்கு. பாராட்டு, பேசு. ஏன்னா அதுதான் உண்மை. இன்னைக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க போறவங்கிட்டயே லஞ்சம் வாங்கியிருக்கான் அந்த பைத்தியக்கார திமுக காரன். இவன மாதிரி ஒரு இவனுங்களா இருக்க முடியும்? பைத்தியக்காரன் இருக்க முடியுமா? இன்னைக்கு அதே மாதிரி வேம்பு அவர்கள் பேசினதுல வந்து நான் அன்னைக்கு பேசும்போது கூட நிறைய பேர் அவர் சங்கி அவரு, ஆனா இப்ப பாருங்க அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் மாதிரி ட்ரிகர் ஆயிருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் ஹேவ் கம் ஃபார்வர்ட் அண்ட் செட். அன்னைக்கே உங்ககிட்ட என்னங்க நான் சொன்னேன், வேம்பு எனக்கு அப்படியே கேஷா விடுன்றானுங்க. டேய் அந்த ஆளுக்கு வந்து குளோபல் லெவல்ல ரீச் இருக்குடா. நீ என்ன வேம்பு வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இது இப்போ ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு மான்ஸ்டர். எல்லா ஸ்கூல்ஸும் இப்போ தேவ் கம் ஃபார்வர்ட். ஒரு ஸ்கூல் வந்து 65 lakhs கொடுத்துருக்காங்களாம் ஃபார் ஜஸ்ட் அன் அப்ரூவல். அதுவும் 3% கமிஷன் டு தி புரோக்கர். அண்ட் ஹி ஹஸ் கம் டு சென்னை டு சென்னையில வந்து அவர்கிட்ட வந்து அவ்வளோ அந்த புரோக்கர் பண்ணவங்க வந்து அவ்வளோ கெடுபிடி கொடுத்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 65 lakhs went through the broker. அவர் ஓப்பனா he has given the proofs what all he went through. This is not only for private schools, it is for government aided schools. Government aided schools management renewal also they had faced issues. இது எல்லாமே இப்ப ப்ரூஃபோட ஸ்கூல்ஸ் ஹேவ் கம் ஃபார்வர்ட் பிகாஸ் வேம்பு அவர்களை சப்போர்ட் பண்ணி அவரை சொன்ன உடனே மத்த ஸ்கூல்ஸ் இப்போ வந்து ப்ரூஃப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே நமக்கான பாசிட்டிவ். இன்னொன்னு கூட சொல்லணும், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ அந்த திட்டங்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு மார்னிங் கூட சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த திட்டங்கள் வந்து இப்போ நிறைய கிரவுண்ட் லெவல் பிள்ளைங்களுக்கு போய் சேருது.
மார்னிங் 6 o'clock வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை நேரு ஸ்டேடியம்க்கு கூட்டிட்டு போறாங்க. இஃப் தேர் அவங்கள வந்து என்ன சொல்றது, நிறைய டிஃபரன்ஸ் நடக்குது இங்க சென்னை ஸ்கூல்ஸ்ல. நான் கண்கூடா பாக்குறேன். எங்க பிள்ளைங்க வந்து சொல்லும் போது தெர் இஸ் சேஞ்ச் ஹேப்பனிங் இன் த கிரவுண்ட். அது உண்மைதான். தமிழக அரசு வந்து சிறப்பா தாவேக அரசு செயல்படுது. சில குறைகள் நம்ம இந்த புகழ்ற விஷயங்களை நம்ம சொல்லும் போது சில குறைகள் வந்து போன அரசாங்கம் அதை வந்து மெத்தனமா விட்டுடுச்சு. இப்போ வந்து போய் உங்களுக்கு குறைகள் என்ன, நீங்க எதனால நம்ம தோத்து போனோம்னு இப்போ கேக்குறாங்க. இததான் நான் இப்ப யோசிக்கிறேன். நமக்கு வந்து பாராட்டி பேசுற மாதிரியே சில குறைகளையும் நம்ம சொல்லணும். அப்பதான் கிரவுண்ட். இப்ப எனக்கு எங்க அப்பா சொன்னோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, அப்பாக்கு இது இப்படி போய் சேர்ந்திருக்குன்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம். இது நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடுவோம். எங்கேயோ ஒரு இங்க வந்து கேட்டுட்டு இருக்க 36 அதர் லிசனர்ல யாரோ ஒருத்தர் போய் சொல்லுவாங்க, இல்ல கிரவுண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா போகுது. ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து தளபதிக்கு சில இடத்துல போய் சேரதான் வேணும். அது வந்து போயினாதான் he will make right decisions நான் நினைக்கிறேன். உண்மையா சொல்றேன், பாசிட்டிவ் ஏகப்பட்டது இருக்கு. நான் ஸ்கூல் லெவல்ல அவ்வளவு பார்த்து சொல்றேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் டியூஷன்ஸ் எடுக்கிறதா சொல்றேன். ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க பிசிக்ஸ்ல. ஒரு நாள் கூட புக் ப்ராப்ளம்ஸ் போட மாட்டாங்க. இப்ப படிக்கிற பசங்க டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்க இதை படிச்சுக்கோங்கம்மான்னு தனி கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இதுவே ஒரு சேஞ்ச். பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், யாருமே பிரிக்க வேண்டாம், டாப்பர்ஸ் இதுன்னு பிரிக்க வேண்டாம், எல்லாருக்கும் சமமா கொடுங்க, சம வாய்ப்பு கொடுங்கன்றது ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிச்சிடுச்சு. இது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா இந்த குட்டி குட்டி ஃபிளாஸ் வந்து நாளைக்கு மக்கள் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல அது பெருசா பூதாகரமா எதிரி வந்து ஊத்திக்கிட்டே இருந்தானா இட் வில் டர்ன் அகெயின்ஸ்ட் அஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டோம்னா we will give the best governance for next 15 years. அதுதான் இங்க நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறதால எதுவும் சேஞ்ச் ஆயிர போதான்னு கேட்டா கிடையாது. பட் somewhere இந்த வாய்ஸ் will be heardன்ற ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதே கிடையாது. this is pure my point of view, not influenced by anyone. இல்ல ரூபி, இப்போ இல்ல மான்ஸ்டர் இப்போ அவர் சொன்னார் இல்லையா, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது இப்படின்னு சொல்லி. இப்ப நல்ல நல்ல விஷயம் எதுவுமே நடந்தாலும் அதை பத்தி யாரும் பேசல. இல்ல இப்ப பேச மாட்டாங்க, பேசல. இது பெட்டர் நடந்தாலும் மட்டும்தான் எல்லாரும் எடுத்து பேசிட்டு வர்றாங்க. இருங்க ரூபி, நீங்க இவ்வளவு நேரம் பேசுங்க, நான் கேட்டிருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்து தப்புனா தப்பு கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன், only 43 days ஆஃப் கவர்மெண்ட்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது வந்து பேசலாம். ஆனா அதே வந்து எடுத்து காட்டிட்டு அதே வந்து ஒரு மாதிரி கொண்டு போக கூடாதுன்னு தான் என்னோட இது. இப்ப இன்னைக்கு காலையில 6 மணிக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்தி யாரும் இங்க பேசல. இன்னைக்கு நடந்த 3 நெகட்டிவ் தான் பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு கில்லி ஷரத், இன்னொன்னு அந்த மினிஸ்டர் ஜெகதீஸ்வரி கீர்த்தனா, இன்னொன்னு வந்து இந்த இல்ல காசு தரது தருது இல்ல திராவிடு. நான் என்ன சொல்ல வரேன், நல்ல நல்ல விஷயங்கள் இப்போ ஆனா ஒரு இல்ல இது திராவிடு அவர் பேசிட்டோம், அவர் ஃபுல்லா பேசிட்டோம், அவர் ஆதங்கத்தை கொட்டிட்டோம். நம்ம அது நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இல்ல நானு இது யார் மேல இதுல நான் இது சொல்லல. நீங்க எல்லாம் கேட்டு ஓகே தான். தப்பு வந்து தப்பா கேட்கணும், நான் ஒத்துக்கிறேன். இல்ல நான் சொல்லவே இல்லை, அதுல இருந்து நான் மாற்று கருத்து இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், ஜஸ்ட் கிவ் சம் டைம் தான் நம்ம சொல்றோம், வேற எதுவும் இல்ல. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நமக்கும், இல்ல நான் சொல்லல. இப்ப நீங்க ஒரு வந்து டைம்னு கேக்குறீங்க, இப்போவான விஷயம். நாங்களும் நிறைய இடத்துல டைம் கொடுக்கணும், டைம் வேணும் தான் தாவே சொல்லியாச்சு, ஓகேவா? இப்ப நான் டைம் கொடுக்க மாட்டோம்லாம் யாரும் சொல்ல. இப்போ நீங்க வட்டி வாங்கிருக்கீங்க யாருக்கு கிடையாது, ஓகேவா? வட்டிக்கு காசு வாங்கிருக்கீங்க. நீங்க வட்டி வந்து திருப்பி கட்டணும்னா என்ன, எப்ப கட்டுறேன்னு ஒரு டைம் சொல்வீங்கல்ல? மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர்னன்ஸ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் மான்ஸ்டர். உங்களுக்கு புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் டைம் கவர்னன்ஸ். உங்களுக்கு என்னங்க டைம் வேணும்? எத்தனை வருஷம் வேணும் கவர்னன்ஸ்? நீங்க ஸ்ட்ரக்சர்டா ஃபார்ம் ஆக சந்தோஷ் ஒரு நிமிஷம் இப்போ பிரச்சனை இருக்குன்னா பசங்க எடுத்து சொல்றானுங்க. இது எதுக்கு தேவையில்லாம வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அது வேணாம் இது வேணாம். உனக்கு அவன் சொல்ற குற்றச்சாட்டுக்கு உனக்கு எந்த ரீசனுமே தெரியாது டிஃபெண்ட் பண்றதுக்கு. எதுக்கு தேவையில்லாம வந்து நடுவில் விழுந்துட்டு
நீங்க அதை பேசுறீங்க இதை பேசுறீங்க, பேசுறவனையும் பேச விட மாட்டீங்க, நீங்களும் பேச மாட்டீங்க. தப்பு இருந்தா எடுத்து சொல்லிட்டு போறானுங்க, மூடிட்டு அமைதியா உட்காரு. என்ன நீ இப்போ ப்ரூஃப் பண்ண வர? நல்ல வந்து டைம் வேணும், அது வேணும், இது வேணும். ஒரு திட்டம் வேணாண்டா ப்ரோ. ஆனா ஐயோ நான் திட்டலையா, இல்ல நான் நிறைய இடத்துல அதை பாக்குறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா பசங்க எடுத்து சொல்லிட்டு போறானுங்க, உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிரு. எதுக்கு சும்மா வந்து டிஃபர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு? குமரி, நான் வந்து இங்க டிஃபெண்ட் பண்ணல, இவ்வளவு நேரம் பேச வந்து கேட்டுதான் இருந்தேன். நானும் சரி கேட்டுதான், டிஃபெண்ட் பண்ணல, இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரியா? இது டிஃபென்ஸ் கிடையாது. தப்பு வந்து தப்பாதான் பேசுறோம், கேட்டுதான் இருக்கிறோம்.